சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் ஆனதுலேருந்து அவன் வெளில வரதே இல்லை. ஆஹா நீ போய் வா ஆனந்தி. ஆனந்தி, 1 செகண்ட். இனிமே எந்த பொருள் சாப்பிட்றதா இருந்தாலும் ரொம்ப கவனமா சாப்பிடணும். அன்போட மனசு ரொம்ப பெருசு. ஆனா நினைக்கிற அளவுக்கு உனக்கு எல்லாம் பார்த்து பார்த்து செய்ய அன்புக்கு வசதி கொஞ்சம் கம்மி. நான் தப்பா சொல்லல ஆனந்தி. அன்போட குணத்துக்கும் உழைப்புக்கும் சீக்கிரமே ஒரு நல்ல இடத்துக்கு வருவான். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவன் உன்னை நல்லா பாத்துக்கணுங்கிற ஆர்வத்துல யார் எது நல்லதுன்னு சொன்னாலும் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். கொஞ்சம் கம்மியான விலையில கிடைக்குதுன்னு வாங்குற எல்லா பொருளும் தரமா இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. அது உன்னை மட்டும் எஃபெக்ட் பண்றதை விட உன்னோட குழந்தையும் சேர்த்து எஃபெக்ட் பண்ணும். அதனால உனக்கு என்ன வேணுமோ அது என்கிட்ட சொல்லு. நான் அதை நல்ல குவாலிட்டியா வெளிநாட்டுல இருந்து வர வச்சு தரேன். உனக்கு வீட்டுல என்ன கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, அதை நான் சரி பண்ணி தரேன். வீட்டுல ஏசி போட்டு தரேன். இல்லைன்னா ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்றேன். பேசாம நீ ஊருக்கு போயிடு. என்ன சார் சொல்றீங்க? ஊருக்கு போகவா? ஆமா ஆனந்தி, நீ ஊருக்கு போயிடு. இந்த மாதிரி டைம்ல நீ உன் அம்மா கூட இருக்கிறது தான் நல்லது. அவங்க உன்னையும் குழந்தையையும் நல்லா பாத்துப்பாங்க. அங்க உனக்கு என்ன வசதி வேணுமோ நான் செஞ்சு தரேன். பெஸ்ட் டாக்டர் வீட்டுக்கே வந்து பாக்குற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்கணும். சார், நீங்க இம்புட்டு விஷயம் சொன்னீங்களே, இதெல்லாம் வசதியாதே இருக்கும். ஆனா என் அன்பு கூட இருந்தா மட்டும்தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் சார். நீங்க சொல்ற இந்த ஏசி தோசைலாம் இல்லாம கூட வாழ்ந்துடலாம். ஆனா என் அன்பு இல்லாம என்னால எப்படி சார் வாழ முடியும்?